நாகை மாவட்டத்துக்கு உட்பட்ட கீழையூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட கிராமங்கள்ல சுமார் 1000 ஏக்கர் அளவிற்கு நெற்பயிர்கள் நீரில் மூழ்கி இருக்கிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையிலே சம்பா பயிரிடப்படுகின்றது. இந்த சம்பா பயிரிடப்படக்கூடிய நிலையில தொடர்ச்சியாக கடந்த 3 நாட்களுக்கும் மேலாக மழை பெய்து வரும் நிலையில இங்க இருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டார கிராமங்களில் நெற்பயிர் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த நெற்பயிர்கள் வளர்ந்திருக்கக்கூடிய நிலையில அவை நீரில் மூழ்கி இருக்கிறது. பல இடங்களில் முழுமையாக நீரில் மூழ்கி இருக்கிறது. சில இடங்களில் மேலே அந்த நெற்பயிரினுடைய அந்த தொகை மட்டும் தெரியக்கூடிய வகையிலே இருக்கின்றது. இந்த சுற்று வட்டார கிராமங்கள் பார்க்கும்போது காமேஸ்வரம், விழுந்தமாவடி, அதே போல ராமபுரம், திருப்பூண்டி, சிந்தாமணி உள்ளிட்ட கிராமங்கள் இருக்கிறது. அதற்கு அருகில் இருக்கக்கூடிய மற்ற கிராமங்கள் காரப்பிடாகை, புதுப்பள்ளி, வேட்டைக்காரன் இருப்பு உள்ளிட்ட அந்த சுற்று வட்டார கிராமங்கள் தொடர்ச்சியாக ஒரு 1000 ஏக்கர் அளவுக்கு இந்த பகுதியிலே விவசாய நிலங்கள் இருக்கின்றது. அங்கே நெற்பயிர் சம்பா பயிரிட்டிருக்கிறார்கள். பல்வேறு பகுதிகள் இருப்பது போலவே தான் இந்த ஒன்றியத்திலும் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றது. இங்க இருக்கக்கூடிய விவசாயிகள் பேசும்போது அவர்கள் சொல்கிறார்கள், நாங்கள் விதை நெல் முதற்கொண்டு உரத்திலிருந்து அனைத்துமே கடன் வாங்கித்தான் நாங்கள் இந்த பயிரை இட்டிருக்கின்றோம். இந்த பயிர் விளைந்தால் மட்டும்தான் எங்களுடைய கடனை அடைத்து நாங்கள் அடுத்த பருவத்திற்கு தேவையான விதை நெல் வாங்குவது, எங்களுடைய அத்தியாவசிய தேவைகளுக்கான அந்த பணத்தை செலவு செய்வது உள்ளிட்ட பல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நெற்பயிர் உள்ளே மூழ்கி இருக்கின்றது. 2 நாட்கள் 3 நாட்கள் என்றால் தப்பித்துக் கொள்ளும், பிரச்சனை கிடையாது. இன்னும் 3 நாட்களுக்கும் மழை இருக்கும் என்று குறிப்பிடுகிறார்கள். அப்படி தொடர்ச்சியாக மழை இருந்தால் வேர் அழுகி போவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது என வேதனையோடு அவர்கள் அந்த விவசாயிகள் குறிப்பிடுகிறார்கள். விவசாயிகள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தாலும் அவர்களால் வீட்டில் இருக்க முடியாமல் தொடர்ந்து தங்களுடைய அந்த வயலுக்கு வந்து தங்களுடைய வயலின் நிலை தற்போது எவ்வாறு இருக்கிறது என்பதை பார்த்து கொண்டு செல்கிறார்கள். அப்படி பார்த்து விட்டு வீடு திரும்பக்கூடிய இந்த வழியாக வரப்புகளில் நடந்து வரக்கூடிய அந்த விவசாயிகளிடம் நாம் பேசும்போது அவர்கள் வேதனையை பகிர்கிறார்கள். எங்களால் தாழ முடியாத துயரமாக இருக்கிறது. எப்படி வீட்டில் நாம் ஆடு மாடு வளர்ப்போமோ அது போல ஒரு பிள்ளை போலத்தான் நாங்கள் இந்த பயிரை பார்க்கின்றோம். கடன் ஒன்று வாங்கி தினசரி களை எடுப்பது, அவற்றை தொடர்ந்து பராமரித்து வருகிறோம். ஆனால் இது மழையிலே மூழ்கி இருப்பது என்பது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. மிகுந்த வேதனையில் இருக்கிறோம் என பல விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். ஒரு 1000 ஏக்கர் இருக்கும் எங்களுக்கு. இந்த பகுதியில் ஒரே வெள்ளமா இருக்கு. ஒரு அடி தண்ணி இருக்கு, ஆனால் தோவை தான் ஆடுது. பார்க்கறதுக்கு ரொம்ப வயிற்றறிச்சலா இருக்கு. இது தப்பிக்குமா தப்பிக்காதான்னு தெரியல. எல்லாம் கடனை வாங்கி தான் சாவடி பண்ணியிருக்கோம். இப்போ வயல்வெளியிலேருந்து தான் வர்றேன். இப்போ என்னை பேட்டி எடுக்கிறாங்க, இங்கே உள்ள சூழ்நிலை எப்படின்னு. அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஐயா பார்த்து ஏதாவது நீங்கள் தான் உதவி பண்ணணும். காரணம் என்னன்னா வடிகாலெல்லாம் தூர் வராமல் சரி வராமல் இருக்கிறதுனால எங்களுக்கு சரியான வடிகால், ஆற்றுக்கு போகிறதுக்கு வடிகால் சரியான வடிகால் இல்லை. அதனால தான் அது தண்ணி தேங்கிறது. அதை பார்த்து அரசாங்கம் பார்த்து எங்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இந்த விவசாயிகளோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு நினைக்க வேண்டிக்கிறேன். குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.